வணக்கம் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாளைக்கும், அதாவது இன்று நாளை, அதாவது ஜூலை 16, 17 டிஎன்ஏவில் என்ன நடந்துகிட்ருக்கு, யாருக்கு என்ன ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்டேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த வருஷம் அந்த 2024-25 அகாடமிக் இயருக்கு பார்த்தோம்னா டிஎன்ஏயு, டிஎன்ஜிஎஃப்யூ அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மொத்தம் 3க்குமே சேர்த்து ஒரே இடத்துல தான் கவுன்சிலிங்கு, அதாவது கோயம்புத்தூர். ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்னா நீங்கள் மொபைலில் பண்ண போகிறீங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா அங்கே சென்டர் போகணும். டிஎன்ஏயு அண்ணா ஆடிட்டோரியம் யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ இப்போ இந்த 16, 17 என்ன நடந்துகிட்ருக்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க இந்த விஷயத்தை. தேங்க்யூ. இந்த 16, 17 இந்த 2 நாள் யாருக்கு டிஎன்ஏவில் அப்படின்னு இந்த டாப்பிக்கில் பார்க்குறப்ப 16ஆம் தேதி டிஎன்ஏவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸு, அதாவது அக்ரி சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸுக்கான செகண்ட் ரவுண்டு அகாடமிக் ஸ்ட்ரீம் கவுன்சிலிங் நடக்குதுங்க. இது ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு. ஆஃப்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் யூனிவர்சிட்டிக்கு. அதுதான். அப்போ என்ன செஷன், இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செஷனில் 15 செஷன் போச்சு. ஃபஸ்ட்டு பேஸு ஃபஸ்ட்டு ரவுண்டில். இது 16, 17, 18, 19 இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் இருக்குது. 22 வரைக்கும். என்னன்னைக்கு 16ஆம் தேதி பார்த்தோம்னா காலையில் 8 மணிக்கும் 16, அப்போ 8 மணி, 11, 2, 4:30 இந்த மாதிரி 4 செஷனு. 17ஆம் தேதி 8, 11, 2 PM இது மாதிரி 3 செஷனு. அப்போ ஒவ்வொன்றிலையுமே ஆவரேஜாக எல்லாம் 300 பேர் கூப்பிட்ருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம்னா இன்றைக்கி 4 செஷனுக்கு பார்த்தோம்னா 1200 பேர். 1200ல் 1199 அண்டு மீதி பார்த்திங்கன்னா 900 நாளைக்கு. ஸோ 2149 பேரை கூப்பிட்ருக்குறாங்க இந்த 2 நாள் கவுன்சிலிங்க்கு, செகண்ட் ரவுண்டு ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு. நம்ம கம்யூனிட்டி வைஸு கட் ஆஃப் வைஸ் எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஓசி கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி இதுதான் 2, 4, 6, 7 டைப்பு கம்யூனிட்டி. ஓகேங்களா? அதில் மார்க் பார்த்தோம்னா ஓசிக்கு 161.5 வரைக்கும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி. அவங்களோட ஜெனரல் ரேங்க் வந்து 11,893. அவங்க கம்யூனிட்டி ரேங்கு அதே தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எவ்வளோ பேர்? 16 பேர் ஓசியில் கூப்பிட்ருக்காங்க. அண்டு பிசியில் பார்த்தோம்னா 157 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க எலிஜிபிலிட்டி இந்த செகண்ட் ரவுண்டுக்கு. 13,770 அவங்களுடைய ஜெனரல் ரேங்க்கு. 4,920ன்றது கம்யூனிட்டி ரேங்க்கு. பிசிஎம் கம்யூனிட்டிக்கு தான் ரொம்ப கம்மியாக 102.5 அது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க கட் ஆஃப் மார்க்கு. மொத்தம் அவங்களுடைய ரேங்க்கு இப்போ எத்தனை பேருனா 67 பேர். பிசி கம்யூனிட்டியில் 67 பேர் கூப்பிட்ருக்காங்க. எம்பிசியில் இது மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், 160 கட் ஆஃபு. மொத்தம் கூப்பிட்ருக்கிறது 662 பேர். அண்டு எஸ்சியில் 161 கட் ஆஃபு. எவ்வளோ பேர்? 570 பேர் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 155.5 கட் ஆஃபுக்கும் 75 பேர் கூப்பிட்ருக்காங்க. அண்டு எஸ்டியில் பார்த்தோம்னா 157.5 அவங்களுக்கு 25 பேர். ஆக மொத்தம் 2149 பேர். 2149 பேர் இந்த செகண்ட் ரவுண்டு 2 நாளைக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு கூப்பிட்ருக்காங்க. கம்யூனிட்டிஸ் பிரேக்கப் சொல்லியிருக்கேன். இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.